மக்கள் அனைவருக்குமே வணக்கங்க. நெக்ஸ்ட் ஜென் பாலிடிக்ஸ் இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். என்னோட பெயர் பாலாஜிங்க. நம்மளோட குரல் என்னன்னா, நேர்மையை பேசுவோம். ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்க மக்களுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நல்லதை பேசுவோம். அதே ஆட்சியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, சரியான திட்டம் செய்யலைன்னா அதுக்கு குரல் கொடுப்போம். அது யாராக இருந்தாலும் சரிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, கட்சி தொடங்கி நல்லபடியாக வெற்றிகரமாக தான் போயிட்டு இருந்தது. 2 மாநாடுகள் நடத்தினார். அந்த 2 மாநாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, அவர் மாநாடு நடத்தி முடிச்சும்போது கூட பார்த்தீங்கன்னா, நிறைய பிரச்சனைகள் அவர் மேலே விமர்சனங்கள் எழுந்தது. இவர் ஒரு நடிகர், வந்தவனே முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி. இப்போ என்னன்னா, ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போது கரூரில் நடந்த பார்த்தீங்கன்னா, அந்த விபத்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சரி, இதுக்கு முழு பொறுப்பு விஜய் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா, விஜய் மேல எந்த தப்பும் இல்ல. அரசாங்கத்துக்கு மேல தான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெறைய பேர் அதாவது விஜயே நெனச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் விஜயோட இடத்துலருந்து யோசிங்க. நெறைய பேர் இதுதான் ஒரு டைம்ன்னு சொல்லி யார் யார் எந்தெந்த அளவுக்கு பேச முடியுமோ, அவர் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் அவர் இப்படி பண்ணாரு, சினிமால அப்படி பண்ணாரு, எங்கள இது பண்ணாரு, காசு வாங்கிட்டு எதுவும் பண்ணல. இதுதான் சாக்கு. ஒருத்தர் வளரக்கூடாது. அப்படி வளர நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குறை கிடைக்காதா? அத வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் அப்படியே டவுன்ஃபால் பண்ணணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஆசைப்படுறாங்க. கொஞ்சம் நெனச்சு பாருங்க. நம்ம விஜய பார்க்கறதுக்கு முன்னாடி விஜயகாந்தன் அப்படின்ற ஒரு மாபெரும் தலைவர் இருந்தாருங்க. கேப்டன்ங்க. திமுக, அதிமுக அதாவது கருணாநிதியும் சரி, ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போதே கட்சி தொடங்கி 3வது மிகப்பெரிய கட்சியா பார்த்தீங்கன்னா, உருவெடுத்தாருன்னே கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் கொஞ்சம் டவுன்ஃபால் ஆயிட்டாரு. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் குடிக்கிறாரு, இந்த மாரி குடிச்சிட்டு பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரையே YouTubeல நெறைய ட்ரோல் வீடியோஸ்லாம் போட்டு அவர எந்த அளவுக்கு அவமானப்படுத்த முடியுமோ, படுத்தி அவர ஆஃப் பண்ணாங்க.